மெய்யன்பர்கள் அனைவருக்கும் பணிவான நமஸ்காரங்களை முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன். திருநாவுக்கரசு சுவாமிகள் முதலாக இறைவனுடைய அருளை பெற்ற திரு அதிகை வீரட்டானம் என்று போற்றக்கூடிய கேத்திரத்தினுடைய மகிமையை நாம் காண இருக்கிறோம். இந்த திரு அதிகை வீரட்டானத்திலே திருநாவுக்கரசுடைய தமக்கையார் இருந்து தினசரி இந்த இறைவனை வழிபாடு செய்து தன்னுடைய தம்பி நல்வழியில் மீண்டும் சைவ சமயத்திற்கு வர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து சிவபெருமானை வேண்டிக் கொண்டதனாலே சிவபெருமான் திருநாவுக்கரசரை ஆட்கொண்ட ஸ்தலம் இந்த ஸ்தலம். திருநாவுக்கரசருக்கு, மருள் நீக்கியாருக்கு, தர்மசேனருக்கு சூலை நோய் என்கின்ற வயிற்று வலியை கொடுக்கின்றார். வயிற்று வலி பொறுக்க முடியாமல் தமக்கையை காண வருகின்றார். தமக்கை திலகவதியார் அவரை திருக்கோயிலுக்கு அழைத்துச் சென்று வீரட்டநாதருக்கு முன்பு நிறுத்தி திருநீர் அடித்து, இறைவன் பரமேஸ்வரன் உனக்கு அருள் புரிவான், அவனை வேண்டிக்கொள், பிரார்த்தனை செய்து கொள் என்பதாக சொல்ல அந்த இறைவனிடம் முறையிடுகின்றார் திருநாவுக்கரசர். சிவபெருமான் திருஞான சம்பந்தருக்கு பாலை கொடுத்து ஆட்கொண்டார். திருநாவுக்கரசருக்கு சூலை கொடுத்து ஆட்கொண்டார், சூலை நோயை கொடுத்து ஆட்கொண்டார். இறைவன் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாக ஆட்கொள்கின்றான் என்பதற்கு இவர்களுடைய வரலாறுகளே நமக்கு சான்று. நோய் பொறுக்க முடியாத துன்பத்தை இந்த பாடலிலே அவன் பேசுகிறார். கொடுமை பல செய்தன நான் அறியேன், எனக்கு இந்த துன்பம் வந்திருக்கிறது, நான் ஏதாவது கொடுமை செய்ததுனாலே இது வந்திருக்கலாம், ஆனா எனக்கு தெரிஞ்சு நான் செய்யவில்லை, நான் உன்னை இரவும் பகலும் எப்பொழுதும் வழிபட்டு வந்தேன், இருப்பினும் இந்த சூலை நோய் வயிற்று வலி வந்துள்ளது, தோற்றாது என்பதின்றி அகம்படியே குடரோடு துடக்கி முடக்கியிட. அந்த வயிற்று வலி என்ன பாடுபடுத்துகிறது என்பதை சொல்கிறார். இப்படி இறைவனிடம் முறையிட்டார். இறைவன் அருள் புரிந்தார். பின்னர் அவருக்கு திருநாவுக்கரசன் என்ற பெயரையே, நாவுக்கரசு என்ற பெயரையே அவருக்கு சூட்டுகின்றார். இப்படிப்பட்ட திரு அதிகை வீரட்டானத்திலே எழுந்தருளியுள்ள பெருமான் திரு அப்பர் சுவாமிகள் என போற்றப்படும் திருநாவுக்கரசருக்கு அருள் புரிந்தது போல நமக்கும் அருள் புரிவான். நம சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்கதான் தாழ்வாழ்க, கோகழியாண்ட குருமனிதன் தாழ்வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க, ஏகன் அநேகன் இறைவன் அடிவாழ்க, வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடிவல்க, பிறப்பருக்கும் பிஞகந்தன் பெய்கழல்கள் வெல்க, புறத்தார்க்குச் சேயோந்தன் பூங்கழல்கள் வெல்க, கரம் குவிவாரும் மகிழும் கோன்கழல்கள் வெல்க, சிறங்குவிவாரோங்குவிக்கும் சீரோன் கழல் வெல்க.
ஈசன் அடி போற்றி எந்தையடி போற்றி தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி மாயப்பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி சீரார் பெரும் துறைநம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி சிவனவனின் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழச் சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான். ஓம் நம சிவாய. பிரம்மமுராரியர் போற்றிடும் லிங்கம் சிறிதும் களங்கம் இலா சிவலிங்கம். பிறவியின் துயரை போக்கிடும் லிங்கம் நானும் வணங்கும் சதாசிவலிங்கம். தேவரும் முனிவரும் போற்றிடும் லிங்கம் காமனை எரித்த கருணாலிங்கம். ராவணன் உள்ளம் விளங்கிடும் லிங்கம் நானும் வணங்கும் சதாசிவலிங்கம். வாசமனைத்தையும் பூசிய லிங்கம் வளர் அறிவாகிய காரணலிங்கம். சித்த சுராசுரர் போற்றிடும் லிங்கம் நானும் வணங்கும் சதாசிவலிங்கம். பொன்மணி சூடி சுடர்ந்திடும் லிங்கம் தன்னிடை நாகம் அணிந்திடும் லிங்கம். தக்ஷனின் யாகம் வீழ்த்திய லிங்கம் நானும் வணங்கும் சதாசிவலிங்கம். குங்குமம் சந்தனம் பூசிய லிங்கம் பங்கஜமாலையை சூடிய லிங்கம். பொங்கிய வினைகளை போக்கிடும் லிங்கம் நானும் வணங்கும் சதாசிவலிங்கம். தேவர் கணங்களின் அர்ச்சனை லிங்கம் தேடிடும் பக்தியில் ஊரிடும் லிங்கம். சூரியன் கோடி சுடர்விடும் லிங்கம் நானும் வணங்கும் சதாசிவலிங்கம். எட்டு தளத்தினில் எழுந்திடும் லிங்கம் எல்லாமாகிய காரணலிங்கம். எட்டு தரித்திரம் நீக்கிடும் லிங்கம் நானும் வணங்கும் சதாசிவலிங்கம். தேவரின் குருவின் பூஜைக்குள் லிங்கம் தேவவனமலரை ஏற்றிடும் லிங்கம். பரமநாதனாய் பரவிடும் லிங்கம் நானும் வணங்கும் சதாசிவலிங்கம். லிங்காஷ்டகமிதை தினமும் சிவசன்னதியில் சொல்வாய். சிவலோக காட்சியுடன் சிவனருளும் கொள்வாய்.